பஜ்ஜி வந்துருச்சு. இது என்னோடது, இது அப்புறம் ஹன்சிகாவோடது பிரெட் பஜ்ஜி, அப்புறம் எனக்கு பொட்டேட்டோ பஜ்ஜி. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ட் கிளாஸ் என்கொயர் பண்ணிட்டு வரும்போது ஒரு கடை பஜ்ஜி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே தான் நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்றோம். ஹன்சிகா உனக்கு ஒரு பொட்டேட்டோ வேணுமாடா? ரொம்ப எண்ணெயாக இருக்கு. எப்படி இருக்கு ஹன்சி? நல்லா இருக்கு. நீங்க எடுத்துட்டு ஒரே நிமிஷம். சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சாப்பிட்றேன் ஹன்சிகா. வாழைக்காய் பஜ்ஜியே. இது பிரெட் பஜ்ஜி. ஓ பிரெட் பஜ்ஜியா? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஓகே சாப்பிட்டு சொல்லு. வருவியா? என்னடி பஃபூன் பஃபூன் நல்லா இருக்கா? செமையா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி. இதுக்கு பாருங்க அதுக்கு எப்படி சிரிக்கிறான்னு பைத்தியம் மாதிரியே. வாங்கணுமா? சிப்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். சிப்ஸும் பொரிக்கும். சரி பார்த்தீங்கன்னா அடுத்து சிப்ஸ் வாங்கியாச்சு. தெரியல அது கங்கா ஹாட் சிப்ஸ். ஒரு டைலாக் சொன்னதுக்கு இதுக்கு இப்படி கச்சா முச்சா தெரியாது, யாருக்கும் புரியல. வாழைக்காய் பஜ்ஜி நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் சாப்பிடுவோம். ஓகே நான் என்ன சொன்னாலும் இருக்குன்னு வச்சுருக்கா. அந்த கசரிச்சுக்கிட்டே இருக்கா பாருங்க. ஆனால் பஜ்ஜி நல்லா இருக்கு. எல்லா பஜ்ஜும் ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது. வாழைக்காய் இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. லூசு மாதிரி சிரிக்காத ஹன்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பாப் தான் சாப்பிட போகிறோம். கேக் பாப் கேக் பாப் கேக் பாப் வாங்க சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்காங்க. ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் முன்னாடி போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லு. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ருசியோ ருசி. ரொம்ப நல்லதுப்பா. உடம்பு பிற்காலம் ஹெல்தியா இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பெட்ஷீட் எடுத்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே. இவ்வளோ இருக்குல்ல. நாங்கள் வந்து எதை எடுத்தோம் தெரியுமா? நாங்கள் இதை எடுத்தோம். அதாவது இந்த போர்டு வருது, இந்த பில்லோ கவர் அப்புறம் இது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூ செக்ஷன் தான் நாங்கள் எட்டி பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். பொடி பொடி இப்படி போ. நிறைய இருக்கு. இது அழகா இருக்கேடி. எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியல. ஃபேஷன் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக லொக்கேட்டடாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கடைக்கோட பாலிசி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ என்ன ஆஃபர் வந்திருக்குன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ இங்கே எப்போ வந்தோன்னா ஏன்னா நம்ம பழைய சட்டையெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கிளியினாலும் பரவாயில்ல. நம்ம 10 10 நம்ம வேணால் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சட்டைக்கு 100 rupees. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. போனாடி எங்களுக்கு 97 டிக்கெட்ஸ் கிடச்சிச்சு. அதாவது 9,700 rupees. அப்போ அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ஷாப் பண்ணிக்கலாம் 9,700 rupees. அது போக நாங்கள் ஒரு 5,000க்கு ஷாப் பண்ணோம். அப்படி தான் நாங்கள் போன ஷாப் பண்ணோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் 36 34 40 நினைக்கிறேன். 40 36 ஏதோ ஒரு நம்பர் அப்படி தான். ஸோ அப்படின்னா 4,000 3,600 அந்த மாதிரி தான் ஒரு ரேஞ்சில். அப்போ கூட 2,000க்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய வாங்கியிருப்போம்னு தெரில. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பில்லிங் செக்ஷனில் பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அப்புறம் போனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 6 டிக்கெட்ஸ் வேஸ்ட்டாக போச்சு. அரௌண்ட் லைக் அது 600 அது மாதிரி இல்லை. நான் எங்களுக்கே எவ்வளோ சட்டை, அப்புறம் நிறைய சட்டை எடுத்துக்கிட்டே போனால் பில் வேறு போகணுங்க. அப்போ கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதே சட்டை இருக்குது. நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு சட்டை காமிக்கிறேன், ஒரு யார் காமிக்கலாமா? அதே சார் வீட்டில் கூட வச்சிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தான் நேற்று விடாமிருச்சுல. நேற்று என்ன படம்? குட் பாய் பேட் பாய். குட் பாய் அந்த படம் போனப்போ அதே சட்டை தான் போட்டுருந்தான். ரக்ஷோ கான்செப்டே சாப்பிட்றான் ஹன்சிகா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் இருக்குது. என்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் கிக் பாப் இருக்கு என்கிட்ட. குச்சி தாடி வச்சிருக்கியா? ஆமாம் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் லேஸு சாப்பிட்லான் இருந்தோம், அதுக்கப்புறம் வேணாம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடை வந்துச்சு, ஃபேஷன் ஃபேக்ட்ரி. அப்படியே வந்து கிட்ட கிஞ்சிடுறாய் வாங்கிட்டேன். என்கிட்ட வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷாப்பிங்க்கு நாங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் நிறைய சட்டை எடுத்திருக்கோம். பாருங்க, இங்கே வந்து பரதநாட்டியம் மாடிக்கிட்டு இருக்கா. நாங்கள் எடுத்திருக்கோம். அழகு ஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு ஷர்ட் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா தான் எடுக்க போகிறேன் இப்போ. இதான் நடுது. நிறைய நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அதான் எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரில. ஆல்ரெடி நான் ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்துட்டேன். இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹன்சிகாவுக்கு தான் இன்னொன்று எடுக்கணும். அதான் நாங்கள் எங்கேயுமா நாங்கள் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல? இது 11 to 12 அங்கே எவ்வளோ குட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் வேணுமா பேண்ட் வேணுமா தான் நாங்கள் இப்போ தேட போகிறோம். என்ன கலர் வேணும்? ஏஜ் பாருடி. ஏய் இங்கே இருக்கிறதுல உன் ஏஜுக்கு இல்லடி. இந்த ஜீன்ஸ்லாம் பார்க்குறியா? இந்த ஷர்ட் நல்லா இருக்கே. ஆனால் இதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இது உனக்கு தான் வரும், எனக்கு அது பத்தாது. எப்படியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் அவங்க 3 பேரும் பில் கவுண்டில் நிற்கிறாங்க. அதை அம்மா அப்பா அப்புறம் ஹன்சிகா நான் இங்கேருந்து உட்காந்துட்டு ரொம்ப கால் வலிக்குதுன்னு. இந்த ப்ளூ கலர் சட்டை லாஸ்ட் மினிட்ல பில் போடும்போது எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு கேட்டப்போ தான் போய் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம்னு நினச்சப்ப வேணாம். அப்புறம் பில் அமௌண்ட்டு கூட நம்மளுக்கு டைம் அப்போ லேட் ஆயிடுச்சு. அப்போ க்ளோசிங் டைமு. செல்ஃப் சைஸ் 12. என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். ஷர்ட் பார்த்தீங்கன்னா நானே அவசரமாக பில்டிங் டைத்தில் தான் போய் கொடுத்தேன். அம்மா அப்பா ஒரு நைட் எடுத்துக்க ஓகேட்டு வாங்க போகலாம். சொல்லி 3 எடுத்திருக்கேன். அதில் ஏதாவது இப்போ 1 எடுக்கலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். ஏன்னா எனக்கு இதான் இருக்கிறதுல எல்லாத்தோடய பிடிச்சிருக்குது. இதெல்லாம் மற்ற 2ங்க அந்த எது நல்லா இருக்கு. வா எனக்கு தான் பிடிச்சிருக்கு. போன வாட்டி மாதிரியே மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நைட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. என்னோட நைட் ட்ரெஸ்னாலே இப்போ எங்களுக்கு 3 ஹாட் பாக்ஸ் ஆகுது. என்னோட நைட் ட்ரெஸ்னால ஒரு ஹாட் பாக்ஸாக கிடச்சிச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு இப்போ 3 ஹாட் பாக்ஸாக இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்க இன்னும் 400 rupeesக்கு நம்ம எடுத்தோன்னா அட்லீஸ்ட் 400 rupeesக்கு எடுத்தோம். நானே எங்கள் அப்பா பில் போடும்போது சீக்கிரமாக ஓடி போய் தான் இந்த ப்ளூ டாப்பை கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் மணி காமிச்சோல, அவன் நேற்று கூட குட் பேட் அக்லிக்கு போட்டிருந்தால அந்த ஷர்ட் தான் சொல்கிறான். அதுவே ஆக்சுவலி அதை நாங்கள் எடுத்துமே 9 எவ்வளோ வயசாயிடுச்சு எடுத்துமே. அதாவது அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் நாங்கள் அந்த ஷர்ட் எடுத்ததுக்கப்புறமே நிறைய டிக்கெட்ஸ் வேஸ்ட்டாக போச்சு. இந்த
இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் எடுத்தேன். நைட் ட்ரெஸ் தான், செகண்ட் நைட் ட்ரெஸ். நான் 2 நைட் ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு நைட் ட்ரெஸ் எங்கள் அப்பா எடுத்தா கதை, அது வந்து பேட்மேன். அப்புறம் இப்போ நான் எடுத்தது வந்து மிக்கி மவுஸா இல்லை, அது ஏதோ ஒரு கார்ட்டூன், எனக்கு தெரியாது பேர். ஸோ நாங்கள் 400 ருபீஸ்க்கு கொஞ்சம் எடுத்தால், அது வந்து அட்லீஸ்ட் 400 ருபீஸ்க்கு எடுத்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டி மாதிரி என்ன ஹாட் பாக்ஸ் கிடைக்கும். நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் அந்த நைட் ட்ரெஸ்ஸே அப்போ என்னை விரும்பி போய் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இப்போ வந்து 2 டிக்கெட்ஸ் வேஸ்ட்டு போச்சு, அதான் 200 ருபீஸ். ஆமாம், ஸோ பேசிக்லி அதான் நடந்துச்சு. அழகு செட் சைஸ் வந்து 41. லூசு மாதிரி நீ பண்ணாத. முடிஞ்சிருச்சு. ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம்.